சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பிற நாடுகளை பார்த்து நம்ம இராணுவம் கவலைப்பட்ட காலம் மலையேறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நண்பர்களே, தற்போது இந்திய இராணுவம் பல வகைகளில் மிக சிறந்த இராணுவமாக திகழ்ந்து வருகிறது. அருகில் உள்ள அண்டை நாடான சீனா பல வகையான ஆயுதங்களை வைத்திருந்தாலும், கப்பற்படையில் முதன்மையான இடத்தில் இருந்தாலும், விமானப்படையில் முதன்மையான இடத்தில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தோற்கடிக்கக்கூடிய வகையில் நம்ம இந்திய இராணுவம் பல வகையில் முன்னேறியுள்ளது. நண்பர்களே, உலகத்திலே மிக சிறந்த சூப்பர்சோனிக் லைட் வெயிட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய தேஜஸ் 1 என்று சொல்லக்கூடிய நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த தேஜஸ் விமானமானது இந்தியாவின் வருங்கால போருக்கு மிக முக்கியமான விமானமாக போர் விமானமாக அமைய உள்ளது. நண்பர்களே, 1980ஆம் ஆண்டு வாக்கியலில் தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த விமானமானது பல இடைஞ்சல்களுக்கு பின் பல நாடுகளின் தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு மறுத்தும் கூட நாம் மிக திறமையான தேஜஸ் மார்க் 1A என்ற விமானங்களை தயாரித்துள்ளோம். நண்பர்களே, ஏற்கனவே தேஜஸ் மார்க் 1 விமானங்கள் சுமார் 32 எண்களும் 8 ட்ரெயினர் விமானங்களும் தற்போது விமானப்படையில் பணியாற்றி வருகின்றன என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். நண்பர்களே, இந்த தேஜஸ் மார்க் 1A என்று சொல்லக்கூடிய தேஜஸ் மார்க் 1 விமானத்தை விட சுமார் 40 தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் புகுத்தப்பட்டுள்ள தேஜஸ் மார்க் 1A என்ற விமானமானது இந்த மாதம் நமது இராணுவத்தில் 2 விமானங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் நாம் விவரம் தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று இந்த தேஜஸ் மார்க் 1A மிக முக்கியமான ஒரு சோதனையை செய்துள்ளது. நண்பர்களே, அதாவது டிஜிட்டல் ஃப்ளை பை வயர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற ஒன்றின் அடிப்படையில் இந்த மார்க் 1A என்ற விமானமானது மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தோடு கம்ப்யூட்டர் உதவியுடன் அனைத்து வகையான செய்கைகளையும் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டு இந்த தேஜஸ் மார்க் 1A விமானமானது மிகவும் வெற்றிகரமாக பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, நண்பர்களே, இந்த மார்க் 1A விமானத்தில் மார்க் 1 விமானத்தை விட சுமார் 40 தொழில்நுட்பங்கள் பூத்தப்பட்டுள்ளன அல்லவா. இந்த மார்க் 1A என்ற ஒரு விமானமே நமக்கு போதுமானது. ஏற்கனவே 83 விமானங்களை நமது விமானப்படை ஆர்டர் செய்து கால் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது. அடுத்தபடியாக மீண்டும் 97 விமானங்கள் வேண்டும் என்று மொத்தம் 220 விமானங்கள் ட்ரெயினர் விமானங்கள் உட்பட 220 விமானங்கள் நமது விமானப்படையில் சேர உள்ள. நண்பர்களை, இனியும் 2 வருடத்திற்குள் 2024 முதல் 2026 அல்லது 27ற்குள் இந்த தேஜஸ் மார்க் 1A விமானங்கள் அனைத்துமே நமது விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளன. இந்த 220 விமானங்களே நமது இந்திய நாட்டிற்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, சீனா 2000க்கும் மேற்பட்ட விமானங்களை வைத்திருந்தாலும், பாகிஸ்தான் ஏராளமான விமானங்களை வைத்திருந்தாலும் இந்த 2 நாட்டையுமே சமாளிக்கக்கூடிய திறமை நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு உண்டு. நண்பர்களே, அந்த அளவிற்கு மிகவும் சூப்பர்சோனிக் சிங்கிள் என்ஜின் மல்டிரோல் விமானம் இந்த ஒரு விமானத்தை வைத்து 220 விமானங்களை வைத்து நமது
ஏர்ஃபோர்ஸ் பைலட்டுகளின் மனத்திறமையை வைத்து மனத்திறனை வைத்து நாம் பாகிஸ்தானும் இந்தியாவையும் இந்த 220 விமானங்களை வைத்து நாம் தோற்கடிக்க முடியும் நண்பர்களே இந்த விமானத்தில் ஏராளமான தொழில்நுட்பங்கள் தற்போது உள்ளது மட்டுமில்லாமல் இனியும் கண்டுபிடிக்கப்பட உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களுமே 2027ஆம் ஆண்டிற்குள் நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்தில் பூத்தப்பட்டு அவை உலகத்திலே மிக சிறந்த விமானமாக இருக்கப் போகுது நண்பர்களே. இந்த விமானத்தை பார்த்து ஏராளமான நாடுகள் வாங்குவதற்கு மிக தயார் நிலையில் உள்ளன. மலேசியா நாடு ஏற்கனவே தேஜஸ் மார்க் 1 விமானத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்தது. ஆனால் பல இடைஞ்சல்கள் காரணமாக அது நமது விமானத்தை வாங்காமல் தென்கொரிய நாட்டின் விமானத்தை வாங்கியுள்ளது. ஆகவே இனியும் பல நாடுகளிலிருந்து இந்தோனேசியா உட்பட பிலிப்பைன்ஸ் நாடுகள் உட்பட பெரும்பாலான நாடுகள் நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்தை வாங்குவதற்கு தற்போது போதிய விவரங்களை திட்டு வருகின்ற நண்பர்களே. ஆகவே இந்த வகை விமானத்தில் நாம் தற்போது ஃப்ளை பை வயர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பொருத்தியதன் மூலம் அனைத்து வகையான பணிகளையும் இந்த கம்ப்யூட்டர் செய்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நமது விமானி மிக திறமையாக செயல்பட்டு இந்த விமானத்தை பயன்படுத்தி எதிர் நாடுகளின் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய திறமை நமது இந்த விமானத்திற்கு உண்டு நண்பர்களே. ஏற்கனவே தற்போது சென்ற வாரம் நடைபெற்ற வாயு சக்தி போர் ஒத்திகையின் போது இந்த தேஜஸ் மார்க் 1 விமானத்தில் ஏராளமான மிசைல்கள் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட நண்பர்களே. அனைத்து விமானங்களிலுமே இந்த வாயு சக்தி போர் ஒத்திகையில் ஈடுபட்டு உண்மையான போர் நடப்பது போன்ற ஒரு ஒத்திகை செய்யப்பட்ட நண்பர்களே. தேஜஸ் மார்க் 1 விமானத்தில் R-73 என்று சொல்லக்கூடிய மிசைல் பொருத்தப்பட்டு ஏவப்பட்டது. அது இலக்கினை தவறவிட்டதாக சில பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்ட நண்பர்களே. ஆனால் அதை நமது விமானப்படை மறுத்துள்ளது. மிக சரியாக இலக்கினை தாக்கியது R-73 என்ற ரஷ்ய நாட்டின் மிசைலை பயன்படுத்தி தாக்கப்பட்டதில் அது இலக்கினை சரியாக தாக்கியது எனவும், அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளையும் பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் அனைத்து வகையான ஏவுகணைகளையும் வைத்து நமது இந்த ஒரு விமானத்தில் பயன்படுத்தப்பட முடியும். ஆகவே பல வகையான ஆயுதங்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரே விமானம் தேஜஸ் மார்க் 1 என்ற விமானம் நண்பர்களே. ஆகிய தேஜஸ் மார்க் 1A அதற்கு அடுத்தபடியாக தேஜஸ் மார்க் 2 என்ற விமானம் 2027ஆம் ஆண்டு முதல் விமானம் வெளியாகும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே அவற்றில் 100 முதல் 200 எண்கள் தேவைப்படும் என நமது விமானப்படை ஏற்கனவே கணித்துள்ளது. ஆகவே இந்த தேஜஸ் விமானம் நமது நாட்டின் விமானப்படையில் மிக மிக முக்கியமான ஒரு விமானமாக அமைக்கப்போகிறது நண்பர்களே. இந்த தேஜஸ் விமானத்தை வைத்து நாம் எதிரிகளை ஓட ஓட விரட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமது இந்திய அரசுக்கு உள்ளது நண்பர்களே. அதன் போட்டுத்தான் நமது இராணுவம் 114 MRF என்று சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டர்ஸ்களை உடனடியாக வாங்க வேண்டும் என்ற விமானப்படை கடந்த 2-3 ஆண்டுகளாக முயற்சி செய்தும் தற்போது உள்ள அரசு அதை தள்ளி வைத்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் நமது தேஜஸ் 1, தேஜஸ் 1A, தேஜஸ் 2 இந்த 3 வகை விமானங்களுமே நமது நாட்டை பாதுகாப்பதற்கு போதுமானது என்று நமது இந்திய அரசு தற்போது கருதுகிறது நண்பர்களே. இந்த விமானங்கள் உலகத்திலேயே மிக மிக முக்கியமான விமானம் என்பதால் தான் அமெரிக்கா உட்பட இந்த விமானத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறது என்பதனை நாம் நமது இந்திய நியூஸ் சேனலில் ஏற்கனவே செய்தி வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த தேஜஸ் 1 விமானம் நமது இந்திய நாட்டின் மிக மிக முக்கியமான விமானம். இது இனியும் பல வகைகளில் மேம்படுத்தப்பட உள்ளது நண்பர்களே. இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.